சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா டிசம்பர் 30, 2025. ஸோ இன்றைக்கி என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் படி நான் ட்ரேட் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபாலோ பண்ணுற ராவன் அப்சைடில் டைப் 1 அப்படின்ற ஒரு கேட்டகரி பிரகாரம் தான் இன்றைக்கி வந்து நான் ட்ரேட் எடுத்தேன். முதல்ல நான் ஒரு அப்சைட் ட்ரேட் தான் எடுத்தேன், பட் அது ஆப்போசிட் சைட் போகிற மாதிரி இருந்ததால் இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேடு நான் சைமல்டேனியஸாக நான் எடுத்து இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் எடுத்து அந்த ஃபஸ்ட்டு ட்ரேடோட லாஸை ரெக்கவர் பண்ணிவிட்டு இன்றைக்கி ப்ராஃபிட்டில் முடிச்சிருக்கேன். காலையில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 25,950 புட்டு வந்து ஒரு 4 லாட் வந்து நான் செல் பண்ணியிருந்தேன், ஒரு 32 ரூபான்னு. பட் அந்த பொசிஷன் வந்து எனக்கு ஆப்போசிட் திரும்ப ஆரம்பித்ததால் நான் சைமல்டேனியஸாக இன்னொரு 25,950 காலையும் நான் வந்து ஒரு 5 லாட் நான் செல் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ என்னோடய புட் பொசிஷன் நான் அப்சைட் ட்ரேடு தான் முதல்ல நான் காலையில் நான் எடுத்தேன். அந்த அப்சைட் ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடுச்சு. ஸோ 6,500 வந்து அதில் நான் லாஸ் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் சைமல்டேனியஸாக என்னோடய காலும் ரன்னிங்கில் இருந்துச்சு. ஸோ அந்த கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் பொசிஷன் பார்த்திங்கன்னா இந்த லாஸையும் ரிகவர் பண்ணி ஒரு 3,600 பக்கம் எனக்கு ப்ராஃபிட்டில் இன்றைக்கி வந்து ட்ரேட் முடிஞ்சிச்சு. இன்றைக்கி சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஒரு 226 பக்கம் வந்து சார்ஜஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ராவன் அப்சைட் டைப் 1ன்ற இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் முதல்ல நான் ஒரு அப்சைட் ட்ரேட் தான் எடுப்பேன். அது அப்படியே நம்மளுக்கு ஃபுல்லாக மேலே போக ஆரம்பித்து டார்கெட் போயிடுச்சுன்னா பிரச்சனையே கிடையாது, அந்த ஒரு ட்ரேடோட முடிஞ்சிடும். சில நாட்கள் அது வந்து ரிவர்சல் ஆகி ஆப்போசிட் வரவும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி டைமில் நான் இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேடு ஒரு ஸ்ட்ராடல் மாதிரி ரன் பண்ணி இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் எடுத்து அந்த லாஸை ரிகவர் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு அது பிரேக் ஈவன்லையோ இல்லை சின்ன லாஸ்லையோ இல்லை நல்ல ப்ராஃபிட்லேயோ கூட நான் முடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் சில நேரங்களில் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட்ஸ் வந்து நான் எடுக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பாஸ்ட் 5 இயர்ஸ் டேட்டா வச்சு இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து நான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி வந்த மாதிரியான ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பாஸ்ட் 5 இயர்ஸில் என்னென்னைக்கெலாம் வந்திருக்குன்றதை போய்ட்டு நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல 2021க்கு போய்க்கிறேன். இதில் வந்து ராவன் எடுத்துக்கிறேன், ராவன் அப்சைடு போய்க்கிறேன், அதில் டைப் 1 போகிறேன். இதில் வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரேட்ஸில் போய்ட்டு ஸ்டாப் லாஸ் ரிகவர் ஆன நாளில் தான் இந்த மாதிரியான ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் பார்க்க முடியும். ஸோ இந்த டேயில் எக்ஸாம்பிள் இந்த டேயில் பார்த்தீங்கன்னா இந்த 50 MA தாண்டி க்ளோஸ் வச்ச உடனே நான் அப்சைடு ட்ரேட் எடுத்துருவேன். மேபி இந்த ஸ்விங் லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுப்பேன். அது திரும்ப ரிவர்சல் ஆச்சுன்னா உடனே இங்கே ஒரு இன்னொரு ஆப்போசிட் சைடு டவுன் சைடு ட்ரேட் எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் இந்த டே ஹை அங்கேருந்து இந்த டவுன் சைடு போகும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் இது வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சிடும். ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பிரகாரம் தான் நான் வந்து இன்றைக்கி பிளான் பண்ணி நான் இன்றைக்கி நான் ட்ரேடை எடுத்தேன். ஸோ இந்த டேயில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 50 MA தாண்டி க்ளோஸ் வச்சோடனே அப்சைடு என்ட்ரி, திரும்ப உடனே ஒரு டவுன் சைடு ட்ரேடும் நான் சைமல்டேனியஸாக எடுத்துருவேன். ஸோ இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணும்போது அந்த டவுன் சைடு எடுத்த ட்ரேடு வந்து இந்த லாஸையும் ரிகவர் பண்ணி ப்ராஃபிட்டில் முடியும். ஸோ இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இந்த டேயில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 50 MA தாண்டி க்ளோஸ் வச்சோடனே அப்சைடு என்ட்ரி எடுத்துருவேன். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோவில் வச்சுருப்பேன். சைமல்டேனியஸாக ரிவர்சல் ஆகிற மாதிரி இந்த மாதிரி போயிட்டு ரிவர்சல் ஆகிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா இதுக்கான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ரிகவரி ட்ரேட் எடுக்கிறதுக்குன்னு ஒரு ட்ரேடிங் பிளான் வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஒரு டவுன் சைட் ட்ரேடை இங்கே எடுத்துகிட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த டே ஹையில் வச்சுட்டு இந்த இடம் வரும்போது இந்த ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லாஸை வந்து புக் பண்ணிவிடுவேன். மேபி நம்ம செல்லிங் பண்ணுறதுனால ஒரு 10,000 ரிஸ்க் எடுக்கிறேன்னா எப்போவாச்சும் வந்து அந்த லாஸ் அடிக்கும்போது 10,000 லாஸ் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து டைம் டேக்கே இருக்கிறதுனால 10,000 லாஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து 7,000, 6,500, 8,000 இந்த மாதிரி கொஞ்சம் லாஸ் வந்து கம்மியாக தான் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி எனக்கு பார்த்தீங்கன்னா 6,500 லாஸ்ட்டே நான் அதை புக் பண்ணிட்டேன். இந்த இடம் ஸ்டாப் லாஸ் வந்து அடிக்கும்போது நானும் மேனுவலாக புக் பண்ணிட்டேன். ஸோ அப்போ இந்த பொசிஷன் என்ன பண்ணணும்னா நல்லா வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக ரன் ஆகும். ஸோ அப்போ இந்த லாஸையும் ரிகவர் பண்ணிவிட்டு இதில் வந்து நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இருக்கிறதுனால இங்கே வந்து நல்ல ப்ராஃபிட்டபுளாக நம்மளால் முடிக்க முடியும். ஃபஸ்ட்டு எடுக்கிற ட்ரேடை விட நான் ஃபாலோ பண்ணுற இந்த ஸ்ட்ராட்டஜியில் ரெண்டாவது வர ட்ரேடு வந்து நல்ல ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கொடுக்கும். 2022 போய் பார்த்தோன்னா ரிகவர் ஆன ட்ரேட் எக்ஸாம்பிள் எதுவும் காணோம், எதுவும் இல்லை. ஸோ அதனால் நம்ம 2023 போகலாம். 2023 போய்க்கிறேன். அதில் வந்து ராவன் போய்க்கிறேன். அதில் வந்து அப்சைடு டைப் 1 செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் ஸ்டாப் லாஸில் போயிட்டு ரிகவர் ஆன டேஸை பார்ப்போம். ஓகே, இதில் நிறைய எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் இருக்குது, இதை வச்சு பார்த்தோன்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ராவன் அப்சைடு டைப் 1 அப்படின்ற இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் 50 MA தாண்டி க்ளோஸ் கொடுத்தோன்னே என்ட்ரி எடுத்திருப்போம், அப்சைடு என்ட்ரி. உடனே திரும்ப இங்கே ரிவர்சல் ஆகி வந்ததுக்கப்புறம் திரும்ப இங்கே ஒரு டவுன் என்ட்ரி எடுத்துருவேன். ஸோ அது இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்கும்போது இது ஓரளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக ரன் ஆகிட்டு இருக்கிறதுனால இந்த லாஸும் ரிகவர் ஆகி ஓரளவுக்கு நம்ம பிரேக் எவ்ன்லேயே இல்லை நல்ல ப்ராஃபிட்லேயே கூட வெளியே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 50 MA தாண்டி க்ளோஸ் வைக்கும்போது அப்சைட் என்ட்ரி, இந்த ஸ்டாப் லாஸ் வந்து டே லோவில் வச்சுருப்பேன். இங்கே
திரும்ப அது ரிவர்சல் ஆகும்போது திரும்ப இந்த டே ஹையில் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு திரும்ப இன்னொரு டவுன் சைட் ட்ரேட் எடுத்துப்பேன். அப்படி எடுக்கும்போது இந்த ட்ரேட் இங்கே ஸ்டாப் லாஸ் அடிக்கவே இல்லை இந்த நாள் ஃபுல்லாக. பட் இந்த ட்ரேடு வந்து ஓரளவுக்கு டவுன் சைட் மூமெண்ட்டே கொடுத்துட்டு இருக்கிறதுனால நம்ம முதல்ல எடுத்த இந்த அப்சைட் ட்ரேட்லேயும் நம்மளுக்கு ஒரு டைம் டிகேவால் ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். நம்ம திரும்ப எடுத்த இந்த டவுன் சைட் ட்ரேட்லேயும் டைரெக்ஷனல் மூவ் ப்ளஸ் டைம் டிகே இது ரெண்டும் சேர்ந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அப்போ ஓவரால் இந்த ரெண்டு பொசிஷனுமே இன்றைக்கி நாள் ஃபுல்லாக ரன் ஆகிட்டே இருக்கும். எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராஃபிட்டில் தான் இருப்போம் இந்த டேயில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைட் ட்ரேட் எடுத்திருப்பேன், திரும்ப இன்னொரு டவுன் சைட் ட்ரேடும் எடுத்திருப்பேன், ரெக்கவரி ட்ரேடு இந்த எக்ஸாம்பிளில். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்த ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் அடுத்த எடுத்த ட்ரேட் வந்து ஓரளவுக்கு நம்மளுக்கு அந்த லாஸ் வந்து ரிகவர் பண்ணி கொடுத்துரும். ஸோ இங்கேயும் அப்படி தான் 50 MA தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே அப்சைட் ட்ரேட் எடுத்துகிட்டு இந்த ஸ்விங் லோவில் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பேன். திரும்ப ஒரு டவுன் சைட் ட்ரேட் ரிவர்சல் ஆனதால் இன்னொரு டவுன் சைட் ட்ரேட் எடுத்திருப்பேன். அதை வந்து டே ஹையில் ஸ்டாப் லாஸ் வச்சு எடுத்திருப்பேன். அந்த டவுன் சைட் ட்ரேட் வந்து இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் நல்ல பெரிய டவுன் மூவ் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் இந்த லாஸ் ரிகவர் ஆகி நல்ல ப்ராஃபிட்டில் தான் இன்றைக்கி நம்ம முடிச்சிருப்போம். ஸோ 2024 போய்க்கிறேன். அதில் வந்து ரா 1, அதில் வந்து அப்சைடு, அதில் டைப் 1 ஸ்டாப் லாஸ் ஆன நாளில் ரிகவர் பண்ணியிருக்குமான்னு பார்க்குறோம். ஸோ நிறைய ட்ரேட்ஸ் வந்து ரிகவரி ட்ரேட்ஸ் இந்த இயரில் வந்திருக்கு 2024. ஸோ இதை நம்ம எடுத்து வச்சு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 50 தாண்டி க்ளோஸ் வைக்கும்போது அப்சைட் என்ட்ரி போயிருப்பேன், திரும்ப டவுன் சைடு என்ட்ரி எடுத்திருப்பேன். அப்சைட் என்ட்ரி வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. டவுன் சைடு என்ட்ரி வந்து அன்றைக்கி டே ஃபுல்லாக சைடு வேஸ்லேயே அப்படியே இருந்திருக்கு. ஸோ ஓரளவுக்கு இங்கே நல்ல ப்ரீமியமும் கரைஞ்சிருக்கும். எண்ட் ஆஃப் த டே வந்து நம்ம ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணியிருந்தால் நல்லா ப்ராஃபிட்டபுளாக தான் க்ளோஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து ஃபஸ்ட்டு கேண்டிலே அப்சைடு என்ட்ரி எடுத்திருப்பேன், திரும்ப அது ரிவர்சல் ஆனதால் டவுன் சைடு என்ட்ரி எடுத்திருப்பேன். அப்போ அந்த டவுன் சைட் ட்ரேட் வந்து இந்த அப்சைட் ட்ரேடோட லாஸை வந்து ஓரளவுக்கு ரிகவர் பண்ணிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் எடுக்கிற ட்ரேட் வந்து இந்த 50 தாண்டி க்ளோஸ் வச்சு அப்சைட் ட்ரேட் எடுத்துகிட்டு இந்த ஸ்விங் லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். அப்படி இல்லாத இந்த டே லோ இந்த ஸ்விங் லோ, ஓகே, இந்த ஸ்விங் லோவில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். அது நல்லா தான் போச்சு, பட் இருந்தாலும் ரிவர்சல் ஆகிடுச்சு. ஸோ ரிவர்சல் ஆனதால் இங்கே ஒரு டவுன் ட்ரேட் எடுத்துகிட்டு இந்த ஸ்டாப் லாஸ் இங்கே வச்சுருந்துருப்போம் இந்த ட்ரேடுக்கு. ஸோ இது வந்து நல்லா அடுத்த டவுன் மூவ் கொடுத்துருக்கு. என்ன தான் இது ஸ்டாப் லாஸை ஹிட் ஆனாலும் இது நம்மளுக்கு ஓரளவுக்கு அந்த லாஸ் எல்லாம் ரிகவர் பண்ணி விட்டுரும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் பண்ணுறதுன்றது வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அதுதான் வந்து நம்மளோட லாஸஸை குறைக்கும், ப்ராஃபிட்டபிலிட்டியை வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், ட்ராடவுன்ஸ் எல்லாம் குறைக்கும். தொடர்ந்து லூசிங் ஸ்ட்ரைக்ஸ் வர்றது, தொடர்ந்து நிறைய ட்ராடவுன் வருது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்தெல்லாம் வந்து நம்மளை வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட்ஸ் தான் காப்பாற்றும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 50 MA தாண்டி க்ளோஸ் வச்சுனே அப்சைட் என்ட்ரி எடுத்திருப்பேன், திரும்ப அது ரிவர்சல் ஆனதால் திரும்ப டவுன் சைடு என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கே டே ஹையில் ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பேன். ஸோ இந்த டவுன் சைட் ட்ரேட் வந்து ஓரளவுக்கு நல்லா நம்மளுக்கு அந்த லாஸை ரிகவர் பண்ணி கொடுத்துருக்கும். ஏன்னா நாள் ஃபுல்லாக வந்து அதுக்கப்புறம் சைட்வேஸ் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 50 MA தாண்டி க்ளோஸ் வச்சுனே அப்சைட் என்ட்ரி, திரும்ப ரிவர்சல் ஆகிடுச்சு. உடனே இங்கே ஒரு டவுன் சைட் என்ட்ரி. அந்த டவுன் என்ட்ரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவுன் மூமெண்ட் கொடுத்துருக்கு. ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து நல்லா கொடுத்துருக்குங்க, 1:3க்கு மேலேயே கொடுத்துருக்கு. ஸோ அப்போ இந்த லாஸ் வந்து ஈஸியாக நம்ம இந்த ட்ரேடில் வந்து ரிகவர் பண்ணிடலாம். இங்கே 50 MA தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே இங்கே அப்சைட் என்ட்ரி எடுத்திருப்பேன், உடனே ரிவர்சல் ஆகிடுச்சு ப்ரைஸு சென்ட்ரல் பிவோட்லேருந்து. ஸோ அப்போ இந்த சென்ட்ரல் பிவோட்டுக்கு மேலே இருக்க அந்த டே ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு திரும்ப ஒரு டவுன் சைடு என்ட்ரி. இதில் இருக்க இந்த லாஸை வந்து இது வந்து ஓரளவுக்கு நம்மளை ரிகவர் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் அப்படி தான் 50 MA தாண்டி க்ளோஸ் வச்சோன்னே என்ட்ரி, திரும்ப உடனே ரிவர்சல் அடுத்த கேண்டில் பெரிய என்கல்ஃபிங் நடந்திருக்கு. ஸோ இந்த டே ஹையில் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இங்கே ஒரு டவுன் என்ட்ரி. இந்த டேயில் பார்த்தீங்கன்னா எடுத்த ஃபஸ்ட்டு ட்ரேடும் நம்மளுக்கு லாஸ்ட் வரைக்கும் ஸ்டாப் லாஸே வரல, எடுத்த ரெண்டாவது ட்ரேடும் ஸ்டாப் லாஸ் போல். ஸோ ரெண்டுமே நல்லா கரைஞ்சிருக்கும் அன்றைய டேயில் எண்ட் ஆஃப் த டே வரைக்கும். ஸோ அப்போ நல்ல ப்ராஃபிட்டில் தான் அந்த டேயில் வந்து நம்ம முடிச்சிருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 50 MA தாண்டி க்ளோஸ் வச்சுனே அப்சைட் என்ட்ரி போயிருப்பேன், உடனே ரிவர்சல், உடனே ஒரு டவுன் சைடு என்ட்ரி போட்டு இந்த லாஸை வந்து ரிகவர் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ ஓரளவுக்கு இன்றைக்கி என்ன ப்ரைஸ் செக்ஷன் நடந்துச்சுன்றதை வந்து உங்களால் இந்த 5 இயர்ஸ் இந்த பாஸ்ட் டேட்டா வச்சு உங்களால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது புரிஞ்சிருக்க முடியும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கூட உங்களோட சார்ட்டில் போய்ட்டு நீங்கள் பாருங்கள். நான் என்ன அங்கே சொல்லி கொடுத்தேனோ அது வந்து ஓரளவுக்கு இன்றைக்கி நடந்திருக்கும். எனக்கு இன்றைக்கி எக்ஸ்பைரி நிஃப்டி வந்து எக்ஸ்பைரின்றதுனால நான் எடுத்த டவுன் சைட் ட்ரேடு வந்து எனக்கு என்ன தான் லாஸ்ட்டாக முடியும் போது ஆப்போசிட்டில் போயிட்டு ப்ரைஸ் செக்ஷன் முடிஞ்சாலும் நான் எக்ஸ்பைரின்றது இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரின்றதுனால நான் எடுத்த பொசிஷன் வந்து இன்றைக்கி எனக்கு 0ல் தான் வந்து முடிஞ்சுது. ஸோ அதனால் வந்து நான் நல்லா ப்ராஃபிட்டபுளாக தான் இன்றைக்கி முடித்தேன் ட்ரேடை. இதுதான் வந்து ஒரு செல்லருக்கு இருக்க ஒரு அட்வான்டேஜ். இதுதான் நம்ம எடுத்த ப்ரைஸ்க்கு ₹1 கீழே நின்றுட்டா கூட பிரச்சனையே கிடையாது. நம்ம வந்து இங்கே வந்து ஃபுல் ப்ரீமியத்தை கலெக்ட் பண்ணிவிடுவோம் எக்ஸ்பைரி அன்றைக்கி, ஓகேங்களா? ஸோ அதனால் நான் வந்து ₹29 செல் பண்ணியிருந்தேன், ₹1.60 வந்து அந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ப்ராஃபிட்டபுளாக. ஸோ இங்கே வந்து ₹10,000 ரிஸ்க் பர் ட்ரேடு தான் நான் வச்சுருந்தேன் ஃபஸ்ட்டு ட்ரேடுக்கு. இருந்தாலும் செல்லருன்றதுனால
அந்த ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் கிட்ட வரும்போது எனக்கு 10,000 ரூபாய் லாஸ் காட்ட வேண்டிய இடத்துல வந்து எனக்கு 6,500 ரூபாய் தான் லாஸ் காட்டுச்சு. ஸோ நானே அதை மேனுவலாக க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு ஆப்போசிட் போகும்போதும் நம்ம ஃபுல் லாஸை கொடுக்காம நிறைய டைமில் நம்மளை காப்பாற்றி விடும். அது மாதிரி நம்ம என்ட்ரி எடுத்த ப்ரைஸ்க்கு கொஞ்சம் கீழே இருந்துட்டால் கூட ஃபுல் ப்ரீமியத்தை கூட நம்மளுக்கு எக்ஸ்பீரி மாதிரியான இந்த மாதிரியான டேஸில் வந்து ஃபுல் ப்ரீமியத்தை கூட நம்மளுக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்துரும் செல்லிங். ஸோ இதனால தான் நான் செல்லிங்கை வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறது. செல்லிங் பண்ணால் ஓரளவுக்கு எமோஷனல் கண்ட்ரோல் ஆகிடும், ஒழுங்கான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணுவோம், பெரிய பேராசை இருக்காது. ஏன்னா லிமிட்டடாக தான் நம்மளோட ப்ராஃபிட்னால் இவ்வளோ தான் ப்ராஃபிட் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் பேராசை இருக்காது, பயம் இருக்காது. கரெக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்ம ஃபாலோ பண்ணதுனால நிறைய குவான்டிட்டிஸ்லாம் பெருசாக இங்கே போட முடியாது. ஏன்னா மார்ஜின் அதிகன்றதுனால குவான்டிட்டிஸ் வந்து கண்ணா பின்னாலும் எக்கச்சக்கமாலாம் போட முடியாது. கரெக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணி தான் இங்கே போட முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ்லாம் இருக்கிறதுனால தான் நான் செல்லிங் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நானும் செல்லிங் பண்ணுறேன் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான வீடியோ இதுதான். ஓரளவுக்கு உங்களுக்கு எப்படி பாஸ்ட்டில் நடக்கிற விஷயங்கள் வந்து எப்படி இப்போவும் நடந்துகிட்டே இருக்குதுன்றது வந்து உங்களுக்கு நல்லாவே நீங்கள் கண்கூடாக இந்த எக்ஸாம்பிள் சார்ட்ஸ்லாம் எடுத்து வச்சு காட்டும்போது பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். தொடர்ந்து உங்களோட ஆதரவு எனக்கு கொடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.